அம்மாண்ட இந்த தவம்ன்றது வந்து இந்த 33 வருஷமாக நான் கண்கூட சொல்றேன்னு சொல்லி நான் சில விஷயம் எமோஷனலா இருக்கலாம். உங்க எல்லாருக்குமே உங்களோட வீட்டுல வந்து உங்கள நித்திரை எழுப்புறது வந்து எல்லாம் வச்சிருப்பீங்க. அலாரம் இத ஒண்ணு தான் வச்சிருப்பீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் காலமே எழும்புறேன்ற வந்து அம்மாவுக்கு இது இருக்கு. காலமே தோஞ்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போகும் முதல் எங்களோட சுவாமி அறையில வேண்டு பெருசா கத்தி அழுது கும்பிடுவேன். ஒரு நாள் நான் கண் முழிக்கிறது வந்து அம்மா குளறி அழுகுறா. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் இந்த 33 வருஷத்துல நான் வீட்ட நின்னு அவ்வளவு நாள் நான் எழும்பினது வந்து அம்மா அழுகுற குரல்ல. நான் நிக்கிறேன் அது அண்ணாக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இல்ல. எங்கட குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. ஒரு தாயின் அழுகுரலான ஒரு மகன் ஒவ்வொரு நாள் காலையும் விடியறன்றது வந்து மனத்தாங்கலான விஷயம்ன்றது நீங்கள் இப்போ நீங்க ஒரு தரம் ஒரு அம்மாக்கு பிறந்த நீங்கள், அம்மான்ற மடியில தவழ்ந்த நீங்கள், அம்மாவோட வாழ்றீங்க. அந்த வலின்றது உங்களுக்கு தெரியும். நான் இதோடையாவது இந்த இந்த போராட்டத்தில வந்து அண்ணா வரணும். இது இறுதிக்கட்ட போராட்டம் என்று அம்மாவுக்கு 77 காது கேட்கிற விதம் குறைஞ்சுண்டு போகுது. கண் பார்வை இல்லையா அம்மாவுக்கு. இப்படியான நிலைமையில அண்ணான்ற உடல்நிலை இப்படி சீர்கேடா இருக்கிற நிலைமையில இப்ப 2 பேரையும் பிரிச்சு வச்சிருக்கிறதுல என்ன சந்தோஷம் என்று சொல்லி நான் தான் கேட்கிறேன்.